வணக்கம். இன்றைக்கி நம்ம லோலேண்ட் பொட்டானிக்கல் கார்டன்ஸில் இருக்கோம். இது டொரண்டோலேருந்து 1 hour ட்ரைவ் பண்ணி போனால் மில்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதாவது நார்மல் சிட்டி லைஃப் நம்ம வந்து காரு சத்தம், பஸ்ஸு சத்தம் இது எல்லாத்தையுமே கேட்டு நமக்கு இருக்கும்போது இந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கே பார்த்தாலும் குருவி சத்தம், பறவைகளோட சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காதுக்கு ரொம்ப இதமாகவும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னாலே நம்ம வந்து அங்கே இருக்கிற பூக்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம கையாலேயே நம்மளுக்கு பிடிச்ச பூக்கள் எல்லாத்தையுமே நம்மளே வந்து அறுவடை செய்யலாம். அதுதான் ரொம்ப விசேஷமானது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கார்டனுக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வேகன் ரைடு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ரைடு நம்ம தான் போக போகிறோம். இந்த டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் நம்ம எல்லாத்தையும் நல்லா சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ மத்தியானம் நமக்கு 12 மணி. வெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட்டெரிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அழகான ஒரு பட்டர்ஃப்ளை கார்டனில் இருக்கோம். இந்த கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே ரொம்ப குட்டியாக இருக்குது. லாவெண்டர் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து இவங்க நிறைய தேனி வளர்க்குறாங்க. அதனால் தேனி வளர்க்குறனால அவங்களுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் கண்டிப்பாக வேணும். அப்படின்னா தான் அந்த தேனீக்கெல்லாம் வந்து இங்கேருந்து தேன் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த குட்டி இந்த லாவெண்டர் கலர் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளைஸை நிறைய அட்ராக்ட் பண்ணுமா, அதுக்காக தான் இங்கே மெயினாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கார்டனில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இந்த ஊஞ்சல் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா வெயில் தான் கொஞ்சம் நல்லா சுளிர்னு அடிக்குது மத்தியானம். மற்றபடி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய மூலிகை செடி எல்லாத்தையும் அவங்க வந்து குட்டியாக நட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோ முழுக்க வந்து மூலிகை செடியாக தான் இருக்குது. நம்ம பட்டர்ஃப்ளை கார்டன்லேருந்து இப்போ அடுத்த கார்டனுக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் உண்டு. அதாவது வேகன் ரைடு வந்து முதல்ல நம்மளை கொண்டு போய் பட்டர்ஃப்ளை கார்டனில் இறக்கி விட்டுட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம அங்கேருந்து அடுத்தடுத்து என்னென்ன கார்டன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்டர்பெரி ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த எல்டர்பெரி ட்ரீஸுங்களையும் வந்துட்டு இதிலோட சிறப்பில் வந்து ஒரு சோடா வந்து பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஒரு பன்னீர் சோடா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இதை ஒன்றும் டேஸ்ட் பண்ணதில்லை. யாராவது வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க பன்னீர் சோடா அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து குட்டி மூலிகைகளாக நட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது வந்து சளி, காய்ச்சல் அது எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. இந்த மூலிகைகளுக்கு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து இலைப்பாரிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் மரம் வச்ச மாதிரியே இருக்குது. அதனால் அங்கே போய் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே உள்ளே போய் பார்த்தாலும் இங்கேயும் நிறைய மூலிகையாக தான் குட்டியாக நட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஃபார்ம் இருக்குது. நம்ம அடுத்து அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே பார்த்தோன்னா சூப்பராக இங்கே ஒரு அட்டகாசமான ஊஞ்சல் இருக்குது. இந்த ஊஞ்சலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்கிற ஊஞ்சல் மாதிரியே இருக்குது. இதை பார்த்தா எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற தூத்துக்குடி ஊஞ்சல் மாதிரியே இருக்குது. இப்போ ஊஞ்சல் உட்காந்து நான் ஜாலியாக ஆடிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இங்கே நிறைய ஊஞ்சல் வச்சுருக்காங்க. தூத்துக்குடியில் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதே ஊஞ்சல் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து நல்லா விளையாடிட்டே இருப்போம். ஸோ ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் நல்லா தள்ளி விடுவோம். எவ்வளோ ஹைட்டுக்கு யார் போகிறான்னு பார்ப்போம். நல்லா ஸ்வைங்னு ஆடிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா ஸ்வைங்னு ஆடணும் போல் இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், கண்ணுக்கே எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பின்னாடி வந்து பைன் ட்ரீஸ்ன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல, பைன் ட்ரீஸ் தான் நினைக்கிறேன்.
ஸோ அதே மாதிரி நிறையா வளர்ந்த மரங்கள் இருக்குது டார்க் க்ரீனில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்ச் கலர்ஸ் மாதிரி அதை விட கொஞ்சம் லைட்டான ஷேடில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய செடி இருக்குது. அது என்ன செடின்னு தெரில. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த லாவெண்டர் பூக்கெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னும் நம்ம லாவெண்டர் கார்டனுக்குள்ளே போகல, ஆனால் இடையிலே வந்துட்டு அங்கங்கே இந்த லாவெண்டர் இதையும் இங்கே வச்சுருக்காங்க. வரும்போது இந்த பாட்டிலும் அதில் தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்கோலும் கொடுத்தாங்க நம்ம இந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு. ஆனால் வந்த வேலையை விட்டுட்டு நல்லா சுற்றிட்டு வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட மணி 2-3 ஆக போகுது. இப்போவாது நம்ம பூவை பறிப்போம். பார்க்குற எல்லோரும் என்னடா இவங்க காலிலேருந்து வெறும் பாட்டிலோடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மாதிரி பார்க்காங்க. நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் முதல்ல சிகப்பு கலர், ஏன்னா நானும் சிகப்பு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், அதனால் சிகப்பு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நாங்கள் உள்ளே வரும்போதே சொன்னாங்க, அதாவது முதல்ல இருக்கிற இந்த 2 இலையை விட்டுட்டு கீழே வர்ற இந்த 2வது லேயரில் இருக்கிற இலைக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போடும்போது தான் இந்த பூ வந்து உடனே வாடி போகாமல் நிறையா நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பூவை பறிச்சாச்சு. இந்த பூவில் பாருங்கள், நல்லா இயற்கையாக வண்டெல்லாம் இருக்குது. நம்ம வண்டோட சேர்த்து கட் பண்ணுவோம், ஆனால் அது எப்படியும் பறந்துடும். அந்த பறந்து போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா அழகான லாவெண்டர் கார்டனில் இருக்கோம். நம்ம வந்து மூலிகை கார்டன்லேருந்து இப்போ லாவெண்டர் கார்டன் வந்துட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டர்ஃப்ளை கார்டனில் பார்த்தோம்ல, அங்கேயும் வந்து அழகழகான லாவெண்டர் பூக்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னா ஒரு பெரிய நீட்டாக குச்சி மாதிரி இருக்குது. அந்த குச்சிலே வந்து நிறைய பூவாக இருக்குது. அதனால் அதை பார்க்குறத விட இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே நேர் லைனில் அந்த லாவெண்டர் பூக்களாக வச்சு வளர்த்துருக்காங்க. பொதுவாக லாவெண்டர் கார்டன் பார்த்தாலே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரில, ஒரே லைனில் லாவெண்டர் பூவாக வச்சுருப்பாங்க. ஒருவேளை ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா, இல்லைனா வேறு எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ரியல் ரீசன் தெரிஞ்சுட்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பட்டர்ஃப்ளை கார்டனில் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, லாவெண்டர் பூக்களை வந்து அந்த தேனீக்கள் எல்லாம் ரொம்ப தேடி வரும்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே நிறையா வச்சுருக்காங்கன்னு. இங்கேயும் பாருங்களேன் எவ்வளோ தேனி இருக்குன்ட்டு. இந்த லாவெண்டருக்கும் எவ்வளோ தேனீக்கள் வந்திருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிற லாவெண்டர் பூ எல்லாத்தையும் பார்த்தோன்னா அப்படி நேராக இருக்கிறத பார்த்தோன்னா நமக்கு அன்னியன் படத்தில் அந்த பூமாரி சாங் ஒன்று உண்டுல்ல, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லாவெண்டர் கலரில் இருக்கிற இந்த பூவை நம்ம கட் பண்ணலாம். இப்போ லாவெண்டர் பூ நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, பூவெல்லாம் நம்ம பறிச்சாச்சு. நல்லா எல்லா கலர்லேயும் ஒன்று அழகாக பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் போகிற வழியில் என்னென்ன கலர்லலாம் பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக பார்த்துட்டு பறிச்சுட்டே போகலாம். அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் இங்கே இருக்கிற மூலிகைகளையும் நம்ம பறிக்கலாம். அட்லீஸ்ட் வந்ததுக்கு ஒரு பெப்பர்மெண்ட்டாவது நம்ம பறிச்சிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வருது. நம்ம இவ்வளோ நேரம் வெயில் அலைஞ்சி பூ பறிச்சிட்டு வந்தோம்ல, அதனால் இப்போ நான் ஓரமாக ஒதுங்கி இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காற்று ஜில்லு 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 ஜில்லுன்ட்டு வருது. இந்த பக்கம் இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும்ல டீ எஸ்டேட், அதே மாதிரியே இருக்குது. அந்த மேடான இடத்த பார்த்தோன்னா நம்ம ஊர் டீ எஸ்டேட் மாதிரி இருக்குது. அதாவது சுற்றி வரைக்கும் பார்த்தா பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. நடுவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூச்செடிகளாக வச்சுருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நடுவில் போய் நம்ம வந்து வெயிலில் பூ பறிச்சிக்கலாம், அப்புறம் நம்ம வந்து நிழலில் ஒதுங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தூத்துக்குடியில் எங்கள் ஊரில் வந்து வேப்ப மரத்து கீழே வந்து கயிற்றுக்கட்டில் போட்டு படுத்தோன்னா நல்லா ஜில்லுன்னு காற்றுல சுகமாக தூங்கலாம். அதுதான் நல்லா ஞாபகத்துக்கு வருது. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய வரும் இந்த பிக்னிக் பிளாங்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த காற்று எங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரிலாம் இங்கே பண்ணலான்ட்டு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதையும் நம்ம
பிளான் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த கார்டனில் எங்கே பார்த்தாலும் பூ இருக்கும், இல்லைன்னா நிறைய மூலிகைகள் இருக்கும். இந்த இடம் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறுமனையாக உழுது மட்டும் போட்டிருந்தாங்க. அதனால் இங்கே என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு இங்கே வந்து ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து இங்கே வந்து சன்ஃப்ளவர் செடிகள் எல்லாத்தையும் இங்கே வந்து நட போகிறாங்களாம். நட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சீசனில் வந்து அந்த சன்ஃப்ளவர் எல்லாம் நல்லா பூத்து வரும்ல, அப்படி பூத்து வரும்போது அப்போ வந்து இங்கே இருக்கிற விசிட்டர்ஸ் எல்லாத்துக்குமே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே அதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் சூரியகாந்தி தோட்டம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் சூரியகாந்தி தோட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த கார்டன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் அட்டகாசமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.